Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா motion in a planeல CBSE bookல இருக்க example question பார்க்கறோம். வாங்க questions பார்க்கலாம். Galileo in his book Two New Signs stated that for elevation which exceed or fall short by 45 degree அப்படினா என்ன? by equal amount. ஏதோ ஒரு angle இருக்கு, அந்த angle எவ்வளவுனா 45 exceed பண்ணுது, கொஞ்சம் அதிகமா இருக்கு. இல்ல அப்படினா 45 விட ஷார்ட்டா இருக்குனா 45 விட கொஞ்சம் கம்மியா இருக்கு by equal amount. ஒரு angle 45 விட எவ்வளவு அதிகமா இருக்கும், இன்னொரு angle 45 விட அவ்வளவு கம்மியா இருக்கு. அதான் இங்கிலீஷ்ல அதோட மீனிங். அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு சொல்றான், ஈக்குவல். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? u ஸ்கொயர் sin 2 theta by g. sin 2 இப்படி எழுத கூடாது. u ஸ்கொயர் sin 2 theta by g. ஸோ ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இது 45. இப்போ நல்லா பாரு, இதான் என்னோட theta 1, இது theta 2. இது என் theta 1, இது என் theta 2. இப்போ theta 1 எனக்கு அங்கே என்ன வேணும், sin 2 theta வேணும். அப்போ 2 theta 1ஓட வேல்யூ என்ன? 2 into 45 plus theta. இது 90 plus 2 theta ஆயிருமா? 2 theta 2ஓட வேல்யூ என்ன? இல்லைன்னா வெயிட், ஓகே 2 theta 2 நான் கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கிறேன். 2 into 45 minus theta 90 minus 2 theta. இப்போ எனக்கு என்ன 2 theta வேணாம், எனக்கு sin 2 theta தான் வேணும். அப்போ எனக்கு sin 2 theta 1 வேல்யூ என்ன வருது? sin of 90 plus theta. sin of 90 plus theta என்ன ஆயிரும் சார்? cos theta. sin of 90 minus theta என்ன சார் ஆயிரும்? cos theta. அப்போ யோசிச்சு பாரு, எனக்கு ரேஞ்ச் என்ன கிடைக்குது? என்னோட ஃபர்ஸ்ட் கேஜ்ல ரேஞ்ச் 1ஓட வேல்யூ u ஸ்கொயர் sin 2 thetaவோட மொத்தம் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்த ஆன்சர் வந்து cos 2 theta by g. ரேஞ்ச் 2 என்ன கிடைக்குது? u ஸ்கொயர் மொத்தமாக சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்த ஆன்சர் cos 2 theta by g. நீ யோசிக்கலாம் சார், theta 1 theta 2 வேற வேற, பட் நல்லா பண்ணா சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்த ஆன்சர் எப்படி தான் இருக்கு? ஈக்குவலாக தான் இருக்குது. கரெக்டா இல்லையா? என்ன நல்லா இங்கே வரைக்கும் theta 1 வேற, ஆனால் sin theta 90 of 2 theta. கரெக்டா இல்லையா? ஸோ ரேஞ்ச் ஈக்குவலாக இருக்குது. இதை வச்சு நீட்டில் ஏகப்பட்ட தடவை கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகே, ஒன் ஆங்கிள் 30 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் 60 டிகிரி, அப்போ ரேஞ்ச் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக். என்ன நான் சொல்கிற லாஜிக் பாரு, theta 1 நீயும் theta 2 ஆட் பண்ணு, theta 1 plus theta 2 ஆட் பண்ணு. இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? 45 plus theta. இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? 45 மைனஸ் theta. ரெண்டு இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? 90. ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணால் எனக்கு 90 கிடைக்குதுன்னா அந்த ரெண்டு ஆங்கிளுக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான் லாஜிக். அப்போ ஒரு தடவை நீட்டில் என்ன கேட்டான், சேம் கொஸ்டின் இதே கேட்டிருந்தான். ஒரு ஆங்கிள் வந்து 45 மைனஸ் theta, இன்னொரு ஆங்கிள் 45 ப்ளஸ் theta. அப்போ ரேஞ்சோட ரேஷியோ சொல்லுங்கள், 1:1. இன்னொரு டைம் என்ன கேட்டான், ஒரு ஆங்கிள் 30 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ ரேஞ்சோட ரேஷியோ சொல்லுங்கள். ஆங்கிள் ரெண்டுத்தையும் கூட்டி பாரு, எவ்வளோ வருது? 90 டிகிரி வருது. 90 டிகிரி வருது அப்படின்னு சொன்னால் ரேஞ்ச் ஈக்குவல். நீ யோசிக்கலாம், சார் 90 ஓகே சார், பட் இந்த theta ப்ளஸ் 45 ப்ளஸ் theta 45 மைனஸ் theta. நல்லா பாரு, நான் 60யை 45 ப்ளஸ் 15, இதை 45 மைனஸ் 15 எழுதலாம். பாரு, 45 ப்ளஸ் theta 45 மைனஸ் theta. சார் எக்ஸாமில் போகிறேன் சார், கொஸ்டினை பாருங்கள் சார் எப்படி கேட்குறான். 15 75 இதுக்கு ரேஞ்ச் சொல்லுங்கன்றான். ஒரு ஆங்கிள் ஒரு ப்ரொஜெக்டாக 15 டிகிரியில் விட்டுருக்கேன், இன்னொரு ப்ரொஜெக்டாக 75ல் விட்டுருக்கேன். ரேஞ்ச் கேட்குறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரெண்டுத்தையும் கூட்டி பாரு, ஆங்கிள் எவ்வளோ வருது? 90 டிகிரி. ஆங்கிள் 90 டிகிரினா ரேஞ்ச் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கும். இதான் ஆன்சர். சார் அந்த 45 ப்ளஸில் எழுதி காட்டுங்க. நல்லா பாரு, இது 45 ப்ளஸ் 30, இது 45 மைனஸ் 30. அப்போ ரேஞ்ச் ஈக்குவலாக, ரேஞ்ச் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆங்கிளை கூட்டி பாரு, 90 வந்துச்சுன்னா ரேஞ்ச் ஈக்குவலாக இருக்கும். இதான் இந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன். தேங்க்யூ.